பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் புஸ்தகம் 1:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இந்த கொலோசியன்ஸ் சாப்டர் 1:5 அழகாக சொல்லுகிறது, எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஏதாவது ஒரு சந்தோஷம் பிறக்கிறது, ஏதாவது ஒரு துன்பம் பிறக்கிறது, ஏதாவது நல்லது பிறக்கிறது, ஏதாவது கஷ்டம் பிறக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லதாகவும் இருக்கிறது, கெட்டதாகவும் இருக்கிறது. சில இடங்களில் அதிகமாக மழை பொழிவு இருக்கிறது, சில இடங்களில் பனிப்பொழிவு இருக்கிறது, சில இடங்களில் வெயில் அதிகமாகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கிறது. என்ன செய்யறதுனே தெரியல என்ற புலம்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். இந்த நாளை எங்களுக்கு சந்தோஷமாக மாற்றினரே என்று சந்தோஷப்படுகிற ஒரு கூட்ட ஜபக்காரர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் பல பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது, பெரிய பெரிய பரிசுத்தவங்கள் நடத்துகிற பெரிய பெரிய கூடுகைகள் இருக்கிறது. ஆனால் சிறிய சபைகளும் சிறிய ஜனங்களும் சிறிய கூடுகைகளும் எப்பொழுதும் இருக்கதான் செய்கிறது. எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று அருமையான பவுல் அப்போஸ்தலத்தில் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமத்திற்காக அவர் எப்பொழுதும் பிரயாசப்படுவராகவே காணப்பட்டார். அதனால்தான் அவர் அப்போஸ்தலர் என்று பதவியும் அவருக்கு கிடைத்தது. எப்பொழுதும் ஜெபிப்பது, எப்பொழுதும் மன்றாடுவது, எப்பொழுதும் விண்ணப்பம் வைப்பது, உங்களுக்காக நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவது, இதெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு உரிய ஒரு ஸ்லாக்கியம். யாரோ ஒருவர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கவலைப்படுதுகள் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு பின்பற்றி போகிற எத்தனையோ கூட்டத்துக்கு மத்தியில் அந்தந்த சபையார்கள் அந்தந்த சபையில் அடங்கி ஒடுங்கி இருக்கும்போது அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாக அவர்களுக்கு தந்தருளுவார். ஏனென்றால் இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷனாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார், அநேக நன்மைகளை கொடுக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு வந்தாலும், நான் போகிற வருகிற சில இடங்களுக்கு சில நபர்கள் சொல்லுகிற சில வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியமாகவும் இருக்கும். நான் பல ஆண்டுகளாக என் சபையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சில நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சகோதரர், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக நான் சபையில் இருக்கிறேன், இது வரைக்கும் என்னுடைய பாஸ்டர் வீட்டுக்கு வரவில்லை என்று சொன்னவரும் இருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பரலோகம் போகணும்னா என் பாஸ்டர் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், அதனால நான் அதை குறித்து கவலைப்படலை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, அத்தனை ஆண்டுகளாகியும் தன்னுடைய வீட்டுக்கு வரவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருந்தாலும், நானும் என் குடும்பத்தாரும் பரலோகம் போவதற்கு அவருடைய ஜெபம்தான் அவசியம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்காக வேண்டுதல் வைக்கப்படும் போது அது அற்புதங்களாக மாற பண்ணுவார். சபையில் இருக்கிற ஊழியர்கள், உங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது, வேண்டுதல் செய்யும்போது அது மிகுந்த பலனுள்ளதாய் மாறும், அது அற்புதங்களாய் மாறும், அதிசயங்களாய் மாறும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் தகர்த்து போடப்படும், உங்களுடைய வேதனைகள்லாம் மாறி போகும், உங்களுடைய துன்பங்கள் மாறி போகும். ஏன் தெரியுங்களா? அந்த ஊழியர்கள் கட்டாயமாக உங்களுக்காக அவர்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். அவருடைய பொழப்பே அதுதான். அவர்கள் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வேதனைகளை முற்றிலுமாக கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசருடைய பாதம் அந்த ஆற்றங்கரையில் பட்ட உடனே அது ஓடி போய் வேற இடத்துல நின்றுச்சுன்னு பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகும், துன்பங்கள் காணாமல் போகும், தேவைகள் சந்திக்கப்படும். அந்த ஊழியர்களிடத்தில் நீங்கள் பற்றுள்ளவர்களாக இருங்க, உங்களுக்கு பலன் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். நம்புறீங்களா? ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல ஒவ்வொரு ஊழியர்களும் தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக மன்றாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுலுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து அற்புதங்களை செய்து பாதுகாத்தது போல ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஊழியர்களும் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் நடக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.